அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி அவர்கள் வெளியிட்டிருக்காரு. திமுகவினுடைய அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரியான வாக்குறுதிகள் எல்லாமே. அதாவது திமுக என்னென்ன காரணங்களுக்காகலாம் நாம ஜெயிச்சிருவோம், நமக்கு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதற்கெல்லாம் வேட்டு வைக்கிற மாதிரி தான் இந்த வாக்குறுதிகள் இருக்கு. முதல்ல அந்த 5 வாக்குறுதி என்னங்கிறத வரிசையாக பார்த்துடலாம். முதல்ல குலவிளக்கு திட்டம் அப்படின்னு சொல்லி ரேஷன் கார்டு உள்ள குடும்பத்தினருக்கு அந்த பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு திட்டம். அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அனைத்து பெண்களுக்கும் அப்படிங்கிற வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன்னா இன்றைக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் போய் கிடைக்கல. அப்போ என்னன்னா அந்த 1000 ரூபாய்க்கு மேல 2000 ரூபாய் சேர்த்து உங்களுக்கு அங்க கூடுதல் 1000 ரூபாய் தர்றோம், அதுல அனைவருக்கும் தர்றோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டாரு. இது பாத்தீங்கன்னா நிச்சயமா திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பெண்களுக்கே பாத்தீங்கன்னா ஓஹோ இங்க போன 1000 இங்க போன 2000 அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கண்டிப்பா கொடுக்கும். குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவி தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். அடுத்தது இரண்டாவதா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து விடுறீங்களா, இங்க நாங்க ஆண்களுக்கும் விடுறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் இலவசமா விட்டாங்க. இப்போ பஸ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பேருந்து. இதுவும் பாத்தீங்கன்னா நிச்சயமா ஆண்கள் மத்தியில் ஒரு புலம்பல் இருந்துச்சு, என்ன அவங்களுக்கு மட்டும் இலவசமா கொடுக்குறீங்க, அப்ப நாங்க காசு கொடுத்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ 2 பேர் இலவசமா போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இந்த இலவச பேருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெண்களுக்கு மட்டும் இலவசமா கொடுக்கறதுலயும் ஒரு பெரிய சிக்கல், நடைமுறை சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா நடத்துனர்கள்லாம் ஆண்களா இருப்பாங்க. அப்போ பெண்கள் இலவசமா பயணம் செய்யும் பொழுது அவர்களை ஒரு மாதிரி ஒரு இழிவா பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பல இடங்கள்ல இருந்துச்சு, இப்பவும் இருக்குது. அதை அரசால முழுமையா சரி செய்யவே முடியலன்னு தான் சொல்லணும். ஏன்னா சில நிறுத்தங்கள்ல பேருந்து நிக்கிறதே கிடையாது, சில ஸ்டாப்லாம் பஸ் நிக்காது, அப்படி போயிடும். காரணம் என்னன்னா பெண்கள் தான் ஏறுவாங்க, அவங்க தான் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அலட்சியமான ஒரு போக்கு பல பகுதிகளில் நடத்துனர்கள்ட்ட ஓட்டுநர்கள்ட்ட இருக்கு. ஸோ இது ஆண்களுக்கும் பெண்களுக்கு இலவசம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான விஷயமே பாகுபாடே இருக்காது. எல்லாரும் ஏறிக்கிங்க எல்லாரும் போய்க்கங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் இருக்கும். ஸோ இதுவும் அந்த டிஎம்கே டேக்கிள் பண்றதுக்காகவே பிரத்யேகமா கஸ்டமைஸ்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க வாக்குறுதியை. அடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வீடு. ஏற்கனவே கலைஞர் கனவுள்ள திட்டம்னு ஒன்று இருக்கு. வறுமை கோட்டு கீழ் உள்ள நபர்கள், வீடு கட்ட கஷ்டப்படுற நபர்களுக்கு காசு கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கு. ஆனால் அதுல சமீப காலமா நிதி பலருக்கும் ஒதுக்கப்படலை. இப்போ இந்த திட்டம் இருக்கு இல்லையா, அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டம், இதுல என்ன புதுசா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு இடம் வாங்கி தனி வீடு கட்டி அவங்களே கொடுத்துருவாங்க. இடமும் வாங்கி வீடு கட்டி கொடுக்குறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த மற்ற திட்டங்கள்ல இடம் நமக்கு இருக்கணும், அப்ப வீடு மட்டும் தான் கட்டி கொடுப்பாங்க. இதுல இடமும் அவங்களே வாங்கி கொடுத்து கான்கிரீட்ல வீடு கட்டி கொடுத்துறதா சொல்லி அதில் அறிவிச்சிருக்காங்க. கூடவே நகரங்கள்ல உள்ளவங்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு, அவங்க அப்பார்ட்மெண்ட்ல வீடு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா, தனியா ஒரு வீடு எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ வீடு இருக்கக்கூடிய நபருடைய மகன் அவர் தனியா நாளைக்கு திருமணம் பண்ணி தனி கொடுத்தனம் போறாங்க அப்படின்னா அவர்களுக்கு தனி இன்னொரு வீடு. ஸோ எப்படி இப்போ ரேஷன் கார்டு 2ஆ பிரியுது அப்படின்னா அவர்களுக்கு இதே மாதிரி தனியா வீடு கட்டி கொடுத்துருவோம், இடம் வாங்கி வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஏற்கனவே ஒரு திட்டத்தோட ஒரு அப்கிரேட் லெவல்ல நம்ம சொல்லிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் தான் 125 நாள் நாங்கள் மாற்றுவோம்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதையும் ஒரு படி கூட்டி 150 நாட்களாக நாங்கள் 100 நாள் வேலை திட்டம் மாற்றுவோம்னு சொல்லி அவர் எடப்பாடி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இது 4வது. 5வது இருசக்கர வாகனம். இது ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சியிலுமே பார்த்தீங்கன்னா அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட ஸ்கூட்டிக்கெல்லாம் மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை இன்னும் ஒரு படி மேலே 25,000 ரூபாய்க்கு நாங்கள் மானியம் கொடுக்குறோம், அதை 5 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுதான் முதல் கட்ட வாக்குறுதி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெண்களை டார்கெட் பண்ணி முக்கியமாக 2 வாக்குறுதிகள் இருக்கு. ஆண்களை டார்கெட் பண்ணியும் ஒரு முக்கியமான வாக்குறுதி அந்த பேருந்து, இலவச பேருந்து அப்படிங்கிற விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான வாக்குறுதி. அதுலேயும் குறிப்பாக அந்த வீடு தனியாக வெளியே போகிறவங்களுக்கு, தனி கொடுத்து போகிறவங்களுக்கு வீடு சொன்னோம் இல்லையா, அது பட்டியலின மக்களுக்கு மட்டும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 5 வாக்குறுதிகள் தான் முதல் கட்டமாக அதிமுக தரப்புல இப்போ வெளியாயிருக்கு.
இப்போ இந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, இதை திமுக எப்படி டேலி பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்கே திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் தான் இது மாதிரியான வாக்குறுதிகள் வந்து கொடுப்பாங்க. இப்போ பிற கட்சிகள் அப்படி கொடுக்க முடியாது. ஈவன் பிஜேபி கூட இந்த இலவசங்கள் அதிகமான வாக்குறுதிகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவர்களுடைய பாணி வந்து அது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வந்து பிற கட்சிகள், இப்போ மாற்று கட்சிகளில் இருக்கக்கூடிய இப்போ நாம் தமிழர் போன்ற கட்சிகளும் இந்த மாதிரி வாக்குறுதிகள் வந்து கொடுக்க மாட்டாங்க. அவர்களுடைய பாணி தனி. அப்போ திமுகவினுடைய இந்த இலவச வாக்குறுதிகளுக்கு இப்படி ஒரு டேக்கிள் வந்து எடப்பாடி கொண்டு வந்திருக்காரு இல்லையா, இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் எப்படி எதிர்கொள்வார் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. காரணம் என்னன்னா, மாதம் 1000 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து கூட்டி கொடுப்பதற்கோ இல்லை அனைவருக்கும் வந்து கொடுப்பதற்கோ திமுக தரப்பில் வாய்ப்பு இருக்கான்னா இல்லை, அவர்கள் சொல்லக்கூட முடியாது. ஏன்னா நாங்களே நிதி பற்றாக்குறையில் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அட்மிட் பண்ணவர் தான் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலகட்டத்தில். ஸோ அவரே வந்து வெளிப்படையாக அனைவருக்கும் கொடுக்கறது சாத்தியம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தேர்தல் டைமில் வந்து நாங்கள் அனைவருக்கும் கொடுக்க போகிறோம், நாங்கள் அதிகமாக கொடுக்க போகிறோம்னு சொன்னால் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அனைவருக்கும் அந்த பணம் போய் சேரலை. ரேஷன் கார்டு உள்ள எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்றது தான் ஆரம்பத்தில் அவர்கள் சொன்ன வாக்குறுதியாக இருந்துச்சு, மகளிருக்கு வந்து அனைவருக்கும் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது மாறிடுச்சு இல்லையா. இப்போ வரைக்கும் இப்போ 4 ஆண்டுகள் முடிந்து சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக சிறப்பு முகாம்கள் வைத்து அனைவரோட பேரையும் வாங்கினாங்க. நாங்கள் வந்து விடுபட்டவங்களுக்குலாம் 1000 ரூபா கொடுக்குறோம் கொடுங்கன்னு சொல்லி. அதுலேயும் பல பேருக்கு வரலங்கிறதா உண்மை. நிறைய பேருக்கு வரல, சொல்லப்போனால் அது பேர்லாம் வாங்கிக்கிட்டாங்க, அதிலேயே வந்து ஃபில்டர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு புதுசாக கிடைச்சிருக்கு, ஆனால் அனைவருக்கும் கிடைக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களால் நாங்கள் அனைவரும் கொடுப்போம்னு சொல்ல முடியாது. ஒன்று. அப்போ இலவச பேர் திட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஆண்களுக்கு இலவசமாக கொடுக்கறது திமுகவால் சாத்தியப்படுமா அப்படின்னா அங்கேயும் இல்லை. ஏன்னா நீங்கள் அரசு போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகவிலைப்படியே வந்து ரொம்ப நாளாக வந்து கொடுக்காம இருந்தாங்கன்றது குற்றச்சாட்டு. அவர்களுக்கே வந்து போதுமான அளவில் ப்ரொமோஷன்லாம் இல்லைங்கிறது அவர்கள் தரப்பில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அப்போ மறுபடியும் வந்து நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு துறையை வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம், நாங்கள் போன வருஷம் பண்ணல ஆனால் இந்த வருஷம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் செல்ஃப் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை வந்து ஒரு டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணுறதுக்காகவே கொண்டு வந்தப்பட்ட வாக்குறுதிகள் மாதிரி இருக்குது. நீ இவ்வளோ கொடுக்குறியா, அதை விட நான் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது. ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நமக்கு உணர்த்துது. ஆன் த அதர் ஹேண்ட் நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் இது மாதிரியான வாக்குறுதிகள் பற்றி பெரிய அளவில் அவர்கள் வந்து கவலைப்பட போகிறதும் கிடையாது. அவர்கள் வந்து இந்த பாணியே அவர்கள் கிடையாது. அவர்களுடைய ட்ராக் அப்படிங்கிறது தனி. டோட்டலாகவே வந்து இலவசங்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளேயே அவர்கள் வரமாட்டாங்க. வளர்ச்சி, எங்களுடைய பொருளாதார தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரியே அவர்கள் வந்து போயிடுவாங்க. அது தனி ட்ராக் சொல்லப்போனால். ஸோ திமுக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்கட்டும், அவர்கள் இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல, இனிமேல் தான் அவர்கள் கொடுப்பாங்க. ஆனால் அவர்கள் இந்த முறை கொடுக்குற வாக்குறுதி இருக்கு இல்லையா, அது நிச்சயமாக வந்து மக்களால் கேள்விக்குள்ளாக்கப்படும். ஏன்னா கடந்த முறை கொடுத்த வாக்குறுதிகள்லேயே பலவற்றை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிற காரணத்தில் இந்த முறை வந்து நிச்சயமாக நீங்கள் எது சொன்னாலும் அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு ஏமாற்றமும் இருக்கும். அதே டைமில் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நேரடியாக மக்களே வந்து முன் வைப்பாங்க. அதிலே மாற்றுக்கிறது இல்லை. காரணம் 2 மாதங்களுக்கு வந்து ஒரு முறை எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த மின் கட்டணத்தை நாங்கள் வந்து மாதம் நாங்கள் குறிப்பெடுத்துப்போம், மாதம் நாங்கள் எடுத்துப்போம்னு சொல்லி அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவர்கள் வந்து அதை பண்ணலை. அதை பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளே அவர்கள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மாதம் எடுத்தாங்கன்னா பலருக்குமே வந்து மின் கட்டணம் குறையும் அப்படிங்கும்போது அதை இன்னுமே அவர்கள் வந்து பண்ணலை. சொல்லப்போனால் மின் கட்டணம் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கின்ற குற்றச்சாட்டு இருக்குது. சொத்து வரி போன்றவை வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு விலை அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய இலவசம் அப்படிங்கிறதோ, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த உரிமைத்தொகை அப்படிங்கிறதோ எல்லாமே இன்னொரு பக்கமாக வந்து போயிட்டு தான் இருக்குன்றது குடும்பத்தினுடைய குற்றச்சாட்டு, தமிழ்நாட்டில் உள்ள குடும்பங்களுடைய குற்றச்சாட்டு. இதில் டாஸ்மாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து மதுபானங்களுடைய விலையை வேற உயர்த்தியிருக்காங்க. அப்போ இதுவும் நேரடியாக வந்து மக்களை பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்கும். ஒரு டாஸ்மாக்லேயும் வந்து எவ்வளோ கூட்டம் இருக்கோ அந்த பணம் எல்லாமே ஒரு குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேரக்கூடிய பணம் தான். ஒருத்தர் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு நாளைக்கு அதில் வந்து 300 ரூபாய் அங்கே டாஸ்மாகில் செலவு பண்ணிட்டு தான் திருப்பி வீட்டுக்கு வராருன்னா கிட்டத்தட்ட சம்பாதிக்கிற காசில் 30 விழுக்காடு 40 விழுக்காடு அரசாங்கமே திருப்பி எடுத்துக்குதுங்கிற கணக்கு தான் இருக்குது. பொங்கலுக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி டாஸ்மாகில் திருப்பி எடுக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இங்கே அதிகப்படியாக இருக்குன்னா அவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கும், அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுபான விற்பனை நடந்திருக்கும். ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதெல்லாமே வந்து மக்கள் கருத்தில் கொண்டு தான் 2026 வாக்களிப்பார்கள். திமுகவினுடைய வாக்குறுதி பெருசாக செல்ஃப் எடுக்காமல் கூட போகலாம். ஏன்னா நீங்கள் சொன்னதே செய்யலை, இனிமேல் வந்து புதுசாக என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். எக்கச்சக்கமாக கொடுத்தாங்க, கல்வி கடன் நாங்கள் ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறத ஆரம்பித்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பல வாக்குறுதிகள் வந்து கொடுத்தாங்க. கேஸ் சிலிண்டருக்கு நாங்கள் வந்து மானியம் தருவோம் அப்படிங்கிறதுலேருந்து எக்கச்சக்கமான வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நிறைவேற்றல அப்படிங்கும்போது மக்கள் நேரடியாக கேள்வி கேட்க தானே செய்வாங்க.
ஸோ அதனால அவர்கள் தரப்புல வாக்குறுதி வந்து கனிமொழி அவர்களுடைய டீம் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. கனிமொழி அவர்கள் தான் அதுக்கு தலைமை பொறுப்புல போட்டிருக்காங்க. அவர்களுடைய தலைமையில தான் இந்த தேர்தலுக்கு நடைபெற போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அறிக்கையெல்லாம் மக்கள்கிட்டே கேட்குறாங்க, உங்களுடைய கனவு என்ன சொல்லுங்க, நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு. சேர்த்ததை செய்யுங்கப்பா அப்படிங்கிறதா மக்களுடைய இதாக இருக்குது. அது அனைவருக்கும் வீடுன்றதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இன்னும் அப்ளை பண்ணவங்களுக்கு வீடு கிடைக்கலன்றதான் உண்மை கடந்த ஆட்சியில். அதே மாதிரி இந்த அரசு ஊழியர்கள் தரப்பில் போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கான அந்த பணி உயர்வு வந்து கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிறது, அவர்களுடைய பணி நிரந்தரப்படுத்தலை அப்படிங்கிறது, ஆசிரியர் பணி தேர்வு வந்து எழுதி முடிச்சவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேயே அங்கே இருக்கும்னு சொல்லி புலம்புறது, செவிலியர்களுக்கான அந்த வாக்குறுதி, தூய்மை பணியாளர்களுக்கான வாக்குறுதி, இது எதையுமே நிறைவேற்றலை அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட நீங்கள் புதுசாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் ஏற்கனவே இருக்கிற வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றுவோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தாலுமே மக்களுக்கு திமுக மீது நம்பகத்தன்மை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா அதிமுக வந்து திமுகவுக்கு ஓரளவுக்கு கை கொடுத்த வாக்குறுதிகளையே ஒன்றும் இல்லாம ஆக்குற மாதிரி அதை அப்படியே இன்டூ 2 போட்டு 1000 ரூபாய்க்கு 2000 பெண்கள் மட்டும்னா ஆண்களும் சேர்த்து அப்படின்னு கொடுத்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, அது நிச்சயமா திமுகவுக்கு மிகப்பெரிய அடிதான். ஏன்னா என்னென்ன காரணங்களுக்காக மக்கள் திமுகவுக்கு நம்ம வாக்களிக்கலாம், இதெல்லாம் நமக்கு திமுக ஆட்சிக்கு வரலன்னு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும் இல்லையா, அதை மொத்தமாக மாற்றுற மாதிரி தான் அதிமுகவினுடைய வாக்குறுதிகள் இருக்கு. ஸோ மறுபடியும் திமுகவினுடைய பருப்பு வேகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் 2026 தேர்தலில் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு குரூஷியலான ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத. நன்றி.